தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மக்களை புரிந்து கொண்டவன் தான் மக்களின் தலைவனாக இருக்க முடியும். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவன் இறைவனுக்கு சமம். அந்த வகையில் நமது சேர்மன் சத்யநாராயணன் அவர்கள் எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பேங்க் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு ஏழை மக்களாகிய உங்களுக்கு பணம் கடன் வாங்கி தர ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது நமது பேங்க் அதிகாரி லட்சுமணன் அவர்கள் பேசுவார்கள். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே நீங்க தான். நாடி நரம்புகளே நீங்க தான். சதைகளே நீங்க தான். ரத்தங்களே நீங்க தான். இந்த நாட்டினுடைய மூளைகளே. என்னங்க கறிக்கடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேங்க் விஷயமா ஏதாவது பேசுங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய உழைப்பால தான் பணக்கார மாடி மேல மாடி கட்டுறான். இப்ப நம்ம சேர்மன் கட்டலையா? அப்படிப்பட்ட ஏழைங்களுக்கு தான் மாசா மாசம் சம்பளம் கிடைக்கிறது இல்ல, சந்தோஷம் இருக்கிறது இல்ல. ஆகையினாலதான் எங்க பேங்க்ல இருந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் கடன் உதவி செய்யறதா ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். அந்த பணத்தை வச்சு நீங்க மாட்டை வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கணும். இந்த கடன் பணத்தை நீங்க 2 வருஷத்துல திருப்பி கொடுத்தா போதும். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒரே குலம். நாம் அனைவருக்கும் இந்தியர் என்ற ஒருமைப்பாடு உணர்வு வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் வாங்கிய சுதந்திரத்திற்கு அர்த்தமே இல்லை. நாம எங்க சுதந்திரம் வாங்கினோம்? மகாத்மா காந்தி இல்ல? அது சரி. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் கடன் உதவி வழங்குவதற்காக பேங்க் அதிகாரி அவர்கள் வந்திருக்கிறார். முதன்முறையாக நமது ஊரை சார்ந்த மாற்றுக் கட்சி நண்பர் நல்லதம்பி அவர்கள் கடன் தொகையை பெற்றுக் கொள்வார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் பெற்றுக் கொள்வார்கள். கிராமத்து மக்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசை. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. அதை அரசாங்கத்துக்கு சொல்லி நிவர்த்தி பண்றேன். நம்ம சத்யநாராயணன் சேர்மன் இருக்காரு, அவருக்கு தற்புகழ்ச்சியே பிடிக்காது. பொதுமக்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? ரோடு போட்டாரே, அதை வெளியில சொன்னாரா? பாலம் கட்டி இருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? கோயிலுக்காக கும்பாபிஷேகம் பண்ணாரே, அதை வெளியில சொன்னாரா? அவ்வளவு ஏன், நேற்று ராத்திரி ஒரு பொண்ணை கற்பழிச்சாரு, அதை வெளியே சொன்னாரா? அந்த பொண்ணை கற்பழிப்புல இருந்து காப்பாத்தினாரே, அதை வெளியில சொன்னாரா? அப்பா தண்ணி அடிச்சிருக்காரு, அதை வெளியே சொன்னாரா? ஒரு கழவி குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக போனாங்க, அந்த கழவிக்காக இவரே பைப்ல தண்ணி அடிச்சு கொடுத்தாரு, அதை வெளியில சொன்னாரா? தற்புகழ்ச்சியே எனக்கு பிடிக்காது. சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லுங்க. சொல்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் வரவே இல்லையா? யாரு முக்கியமா அவங்களை கூட்டு வர மாட்டீங்களே? பரவாயில்ல. நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின லோன் பணத்தை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க செலவழிச்சிருவீங்க. இல்லைன்னா முகமூடி கொள்ளைக்காரங்க கொள்ளை அடிச்சிருவாங்க. அதனால நீங்க வச்சிருக்க பணத்தை ஒட்டு மொத்தமா ஐயா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரு வச்சுக்குவாரு. ஐயா, எல்லா பணத்தையும் உங்ககிட்டே கொடுத்துறோம். நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். கவலையே படாதீங்க. உங்களுக்கு மாடு, கண்ணுக்குட்டி, ஒரு முளை கயிறு எல்லாம் வாங்கி தர்றோம். இது நாங்க அடிச்ச நோட்டு மாதிரி இருக்கு. நீ மட்டும் ஏன்டா பணத்தை கொடுக்காம நிக்கிற? ஐயா, இந்த பணத்தை வச்சு நானே மாடு வாங்கிக்கிறேங்க. நில்லுடா. ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. ஐயோ, இந்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சு கும்பத்தை அடிச்சிட வேண்டியதுதான். அதான நம்ம வேலை. குமரேசா, அடே உங்களுக்கு என்ன திமிரு இருந்தா என் மேல கிட்டி புள்ளி அடிப்பீங்க? உங்களை நொண்டியா? யோ, இந்த வயசுக்கு மேல ஓடி போய் நீ அவங்கள பிடிக்க முடியுமாயா? விட்டுறியா போகட்டும். தர்மலிங்கம், இவங்களை நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே நம்ம சேர்மன் சத்யநாராயணன் கிட்ட சொல்லி இனிமே எந்த கிராமத்திலுமே கிட்டி புள்ளி அடிக்க கூடாதுன்னு சட்டசபையில ஒரு சட்டத்தையே கொண்டு வர சொல்ல போறேன். ஐயோ புண்ணியகோடி, சட்டசபை நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன முழிக்குது பாத்தியாயா? என்ன சத்யநாதன்லாம் சட்டமன்ற உறுப்பினரானா இப்படித்தான் இருக்கும்.
சரிதான் வாயா வேலையை பாப்போம். எதுக்கு அந்த பக்கம் பம்பரம் விளையாட போறானுங்க? நான் முக்காட போட்டுக்கிறேன். போட்டுக்க. நொண்டின்னு சொல்லிட்டானுங்க. அதான் என்னால தாங்க முடியல தெரியுமா? யோ உள்ளதானே சொன்னாங்க. இந்த ஊர் பசங்க உருப்படணும்னா பள்ளி கூட ஒழுங்கா நடக்கணும். அப்பதான் இந்த ஊர் பசங்க உருப்பியா? யோ ராமசாமி எங்கயா போயிட்டு இருக்க? வெட்டுறதுக்கு. வெட்டுறதுக்கா? யாரையா? மாட்டத்தான். அடப்பா கோமாதாவ குலமாதாவ வெட்டுறது கொடுமை இல்லையா? அதுலயும் இது காமதேனு. எதா இருந்தா என்னங்க, இந்த தொத்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வெட்டுக்கு விட்டாலும் துட்டாவது கிடைக்கும். யோ எப்படியாவது இந்த தொத்த மாட்டெல்லாம் அமுத்தி நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருமா ஐயா? ஆமாயா, இவங்கிட்ட இருந்து மாட்டை சீப்பா வாங்கி ஊர் ஜனங்க தலையில கட்டிடுவோம். சும்மா ஏயா, இந்த மாடெல்லாம் என்ன விலைன்னா தருவேன்? 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. 2000 ரூபாயா? 400 ரூபாய் குறைச்சு தர்றேன். நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறியா? சேர்மனுக்கு எதுக்கு இங்க மாடு? ஒண்ணு இல்ல, அவர் இன்னையில இருந்து மாடு மேய்க்க போறாரு. யோ மடையா, இந்த மாதிரி நொண்டி நொட நோஞ்செல்லாம் வாங்கி பூஜை பண்ணி காப்பாத்துவாரியா? இப்ப இவர் நொண்டி, இவரை வச்சு காப்பாத்தல. அதானே. எது பேச்சுக்கு சொன்னியா? சேர்மன் வீட்டுல கொண்டு போய் மாடெல்லாம் சேர்த்துறியா? இப்பவே ஓட்டு போறேங்க. இத பாரு, இப்படிப்பட்ட இழிச்சு வாயனுங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படவே உருப்படாது. வந்துட போறாங்க. யோ, இந்த மாட்டுக்கு எத்தனை எலும்பு இருக்குங்கறத எண்ணிப்புள்ளாமையா? ஆனா அவங்க பொய்களை தான் எண்ணவே முடியாது. ஏயா, எலெக்ஷன் டயத்துல தான் நோட்டை நீட்டி ஓட்ட பறிக்கிறீங்க. இதுல என்னையா தப்பு? ஓட்டு போட்டவன் ரோட்லயே போறான், ஓட்டு வாங்கினவன் ஊட்டிக்கு போறான். இந்த பாரியா, ஓட்டு கேட்கிற வரைக்கும் தான் நீ அவனை பார்க்கலாம். அவன் ஜெயிச்சிட்டான், அவனை நீ பார்க்கவே முடியாது. அவன் போட்டோவை தான் நீ பார்க்கலாம். இந்த மாதிரி தொத்த மாடுகளை எங்க தலையில கட்டிவிட்டு பேங்க்ல வாங்கின படத்துக்கு பொய் கணக்கு எழுத பாக்குறீங்களா? இது அநியாயமியா, அக்கிரமம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, மேலிடத்துல புகார் பண்ண முடியும் ஆயிரும். விவரமான ஆள் போல் இருக்கு. இப்படிப்பட்ட ஆள் இந்த ஊருக்கு தேவைங்கிற இரு. நல்ல தம்பி, நீ கேக்குறது நியாயம், நீதி, நேர்மை. இதுல தப்பே கிடையாது. இருந்தாலும் இந்தியாவில இருக்க குழந்தைகளே வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கு. மாடு எப்படிப்பா போஷாக்கா இருக்கும்? மாடு வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கும். சாணி போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? சாணி எடுத்து விரட்டி தட்டி புடைச்சுக்க. அண்ணே, ஏதோ தொத்த மாடாவது கிடைச்சதே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு கிடைச்சது இதே மாதிரி தான். தம்பி, உன்ன மாதிரி ஆளுக தான் நம்ம ஊருக்கு ரொம்ப தேவை. புண்ணியம். அடுத்த ஆளை பாப்போமா? வா தர்மு, ரொம்ப நேரம் நின்னா கேள்வி மேல கேள்வி கேட்பானு போல் இருக்கு. வரட்டுமா நல்ல தம்பி? வரட்டுங்களா? தர்மம், புண்ணியம், சத்தியம், இப்படி சம்பந்தம் இல்லாம பேர்களை வச்சுக்கிட்டு இந்த ஊரையே கொள்ளையடிக்கிறானுங்கப்பா. எல்லா ஊர்லயும் இப்படித்தானே இருக்குது. ஆமாப்பா, சுதந்திரம் கிடைச்சா காலுக்கு செருப்பு கிடைக்கும் நினைச்சோம். ஆனா காலையே வெட்டி புட்டானுங்க பாவிங்க. அடாடாடாடா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சேர்மன் சீட்டு ரொம்ப சுகமா தான் இருக்கு. ஆமா, நீ யாரு? ஏன் கேட்க மாட்டேன்? சேர்மன் சீட்ல உட்கார்ந்த உடனே பழைய ஆட்கள்லாம் மறந்துடுவீங்களே. அது இருக்கட்டும் ஐயா, நம்ம சேர்மன் இந்த தொத்த மாடுகளை வச்சே 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். அடுத்த வருஷம் நாமளும் சேர்மனுக்கு நிக்கணும், சில்லறைய சம்பாதிக்கணும். என்னையா என் சீட்ல உட்கார்ந்திருக்க? இல்ல, உங்க சேர்மன் சீட்டு எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்னு பார்த்தேன். எந்த கட்சி வந்தாலும் என் சீட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, என்ன இன்னைக்கு ஐயாவுடைய முகம் ரொம்ப மறுமலர்ச்சியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வருது இல்ல, அதான் பொது மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. சார், வணக்கங்க. வணக்கம். வாமா, நீதான் புதுசா வந்திருக்க டீச்சரா? உன் பேர் என்ன? சாரதா. பேரு ரொம்ப நல்லாவே இருக்கு. இவர் எல்லாத்தையும் பார்த்து இப்படித்தான் சொல்லுவாரு. ஆமா, இதுக்கு முன்னால டீச்சர் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லீங்க. நாம கத்து கொடுத்துருவோம்.
பிரம்பு கொண்டு வந்திருக்கியாமா? எதுக்குங்க? இவரை போட்டு அடிக்கிறதுக்கு. நீ வேற. எங்க ஊர் குழந்தைகளுக்கு ரொம்ப வாலு, அதை அடக்கணும். ஏன் வளவளன்னு பேசிட்டே இருக்க? நம்ம சாரதா ரொம்ப கலப்பா வந்திருக்கோம். சாரதா, குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறியா? முருகா, 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 சாரதாவை குவார்டர்ஸ் கூட்டிட்டு போ, பெட்டியும் தூக்கிட்டு போ. அப்ப நான் வரேங்க. அடிக்கடி வர வேண்டியிருக்கும், சம்பளம் வாங்க. யோ, யோ. அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வசந்தா, வசந்தா, யோ, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை டீச்சர் வரக்கூடாது. உடனே வேடிக்கை பாப்பீங்களே. இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வசந்தா, வசந்தா. என் பேர் வசந்தா இல்ல, சாரதா. அது இல்லம்மா, நீ இந்த கிராமத்துக்கு வந்த உடனே இந்த கிராமத்துல வசந்த வீசுது. அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். அதுக்கட்டும், வா, நீ தங்குற இடத்த நான் காட்டுறேன். உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம்? ஐயோ, இதுல என்ன சிரமம் வேண்டி கிடக்கு? தாய் குலத்துக்கிட்ட உத வாங்குறதுக்குன்னு, தாய் குலத்துக்கு உதவுறதுக்குன்னு நான் ஜென்மம் எடுத்திருக்கேன். ஆமா, நீ மட்டுமா பஸ்ல தனியா வந்த? பஸ்ல கண்டக்டர் டிரைவர் எல்லாரும் தான் வந்தோம். ஐ தமாஷ். நான் எதுக்காக சொன்னேன்னா, தங்குறதுக்கு உன் கூட ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணட்டுமா? தப்பா நினைக்காத. சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரியை ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே நல்லா சமைப்பேன். ஐயோ, உன் பொன்னான மேனி அடுப்புக்கு முன்னால நின்னா உன் உடம்பு உருகிடாதா? இத கேள்விப்பட்டா சேர்மன் உடம்பு கருகிடாதா? அவரே எங்க கருகணும் சொல்றேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 2 லட்சம் ரூபாயில பங்களா வாங்கி கொடுத்தாரு பாத்ரூமோட. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 3 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாரு பட்டாவோட. கலப்பா அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? விலை வேணுமா? நிலம் வேணுமா? கலப்பா வேணுமா? எது வேண்டும் சொல் மனமே. ஐயா, எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உனக்கு வாங்கி கொடுத்தா என்னடா பண்றது? நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட. முதல்ல 8 முழத்துல ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு, அதுல கூட அசிங்கமா இருப்பான் போல இருக்கு. இந்த ஊர்ல பிள்ளைங்க சரியா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? இங்க வர டீச்சருங்க 3 மாசத்துக்கு மேல தங்குறது இல்லையாமே, ஏன்? என்ன நம்பாடு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்கிய? நீ ஊமையா? எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சுடு. நான் தங்க போற வீடா? முருகா, இங்க வா. இந்த சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. இதுல என்ன இருக்கு? இந்த வாங்கிக்க. லட்சுமி, வேலைக்கார நாய்க்கு விருந்து சோறா? ராத்திரி பகலா மாடா உழைக்கிறாருன்னு கொடுத்தேன். பாவம், அவரும் மனுஷன் தானே. மனுஷனா? ஏழைகளை மனுஷனா நினைச்சா நம்மளை இழிச்சவன் ஆக்கிடுவானுங்க. அவனுங்களை மிருகமா நடத்தினா தான் நாம பெரிய மனுஷனா இருக்க முடியும். என்ன பாக்குற? இவனுக்கு எப்பவும் போல பழைய சொத்தையும் கூடை ஊத்து. இது மாதிரி ருசியை காட்டவே காட்டாத. என்ன? ஒழுங்கா டம்ளர் புடியண்டா. கப்ப முடி சொத்தா முழு டம்ளர் ஊத்துறிய, அரை டம்ளர் ஊத்தியா? இனிமே டம்ளரை சின்னதா செய்ய சொல்லணும். எனக்கு மணி 10 தான் ஆச்சு, இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சா அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டீங்க. ஏமா, எங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா? அதனால தான் சீக்கிரமா பெல் அடிச்சோம். சரி, அதுதான் போகட்டும். பிள்ளைங்களுக்கு உப்புமா போடாம இப்படி அரை கிளாஸ் பால் ஊத்துறீங்களா? என்னங்க நியாயம் இது? நாங்க உப்புமா கொடுப்போம், ஊறுகாய கொடுப்போம், பல்படி கொடுப்போம், மூக்குப்பொடி கொடுப்போம். அத கேட்க நீ யாருமா? மாசம் சம்பளம் வாங்கணுமா? சமைச்சமா, சாப்பிட்டமா, ஓஞ்ச நேரத்துல யாரையாவது லவ் பண்ணுமான்னு இரு. போமா, கேள்வி மேல கேள்வி கேட்க வந்துட்டேன். அப்பா, நம்ம பக்கத்து வீட்டுல 10 ரூபா கடை வாங்கினல்ல, அவன் கொடுத்தா தான் போவேன்னு உன்ன மாதிரி ஒத்த கால நிக்கிறான். அப்படியா?
இந்தா கடனுக்கு பதிலா அந்த பால் கொண்டு போய் கொடு. ஏய் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பால் கிடையாது, போங்கடா. டீச்சரம்மா இந்த பசங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடு. அட பாவீங்களா? பயப்படாதீங்க, இது கோயில்ல வளர்ற பாம்பு, யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அப்படிங்களா? ஆமா, நீங்க? என் பேர் லட்சுமி, சேர்மேன் சத்யநாதனுடைய அக்கா பொண்ணு. அது சரி, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சரா? ஆமாங்க. எங்க கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டணத்துல இல்லாத பாசம் பண்பு இங்க நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தா நானும் இந்த கிராமத்து பண்ணாவே மாறிடும் போல இருக்கு. உங்களுக்கு இந்த கிராமத்துல எந்த உதவி வேணாலும் என்ன கேளுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. தப்பா இப்ப தப்பா போங்க, நீங்க அழுவனாட்டாருங்க. அங்க பாரு, நொண்டி வரான். அரசே மெதுவா உரசி. பாரு கேனே. இது தேவையா? வணக்கம் வணக்கம். ஒண்ணுமே வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். வணக்கம். இப்படி நடந்தா எப்ப போய் சேர்றது? ஒரு வாரம் ஆகும். நடக்க தெரியாதவனுக்கு தானே வேலை அதிகமா கொடுப்பானுங்க. அந்த நொண்டிதான் அன்னைக்கு எங்களை விளையாட விடாம தடுத்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு. அப்படியா பண்ணா? நீ கம்முனரு. அந்த நொண்டி குதிரைய சண்டி குதிரை ஆக்கிறேன். ரைட்டா? அடே உங்க அப்பா மவனே நீயா? ஆமாண்டா, நான் தாண்டா புளிய ஓடிடா. எத்தனைடா? உங்க அப்பா உன்னை எந்த நேரத்துல பெத்தானோ அதான் நீ பைத்தியமா அலைகிற. எங்க அப்பா என்ன பெத்தா நான் பைத்தியமா அலையறேன். நீ நொண்டி நொண்டி வரிய உங்க அப்பா எப்படி உன்னை பொத்தான்? பொத்தானா? சீ, பெத்தான். எங்க அப்பா என்ன எப்படி பெத்தான்னு நான் கேட்டு சொல்றேன். இப்ப கொஞ்சம் வழி வரியா? நான் முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. நீ முக்கியமான வேலைக்கு போறியா? நான் உனக்கு கேப்ப தரியா? எது வேணாலும் கேளுக்கண்ணா, தர்றேன். இந்த விரல் வேணும். எடுத்துக்க. விரலா? இது என்ன வாழை மரமா? வெட்ட வெட்ட வளர்றதுக்கு விரல்ரா. வேற ஏதாவது கேளு, தர்றேன். இது வேட்டி வேணும். ஐயோ அதெல்லாம் குடுக்க வேட்டி வேணும். வேட்டி வேணும். வேட்டி வேணும். கடவுளே, எங்க இருக்கிறாய்? ஐ, இங்கதான் இருக்கிறியா? பாரு, அந்த திருட இந்த வேட்டியை கட்டி கூட புடியில் வந்துட்டேன். இது எங்க வச்சாலும் அவன் எடுத்துக்குவான். அதனால உங்ககிட்ட வச்சா எடுக்க மாட்டானே. பத்திரமா உங்ககிட்ட வைக்கிறேன், பாத்துக்கிறியா? பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. பாரு, நான் திரும்பி வந்து கேட்பேன். நான் ஒரு மாதிரியான ஆளு. ஆபத்து ஆபத்து. என்ன ஆபத்து? பழைய ஆபீசர் கோயிங், புது ஆபீசர் கம்மிங். என்ன புது ஆபீசர் வர்றானா? ஆமா, இனிமே நம்ம நட்டெல்லாம் கலண்டுரும். நேத்து தானையா பழைய ஆபீசருக்கு பணம் விருந்தெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்காக நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த புது ஆபீசரையும் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். அப்பதான் நம்ம பில் எல்லாம் பாஸ் ஆகும். கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட மா முனிவர்கள் வந்தாலும் மன்மத ராஜாக்கள் ஆக்கிர மாட்டோம். அவனுக்காக கோழியும் அமுத்துவோம், அவனையும் அமுத்துவோம். அதையே அங்க முடிவு. உடனே ஏற்பாடு பண்ணு. வாங்க வாங்க. நன்றி. எதுக்கு கட்டி மேல வாசிக்கிறீங்க? இவர் என்ன இவருக்கு தாலியா கட்டுறாரு? சரி சரி, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. ஆபீசர் ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, அவர் ரெஸ்ட் எடுக்கணும். வாயில வச்சு வாச்சா வந்துருவீங்களே. நீங்க இந்த ஊருக்கு ஆபீசரா வந்ததை பத்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் உங்களை காக்கா பிடிக்கிறோம்னு சொல்றீங்க. அது இல்லங்க. என்ன இவரு கால்ரா கால்ராங்கிறாரு? அடாடே, ஆபீசர் காலை என் பையன் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் கால்ரா கால்ரான்னு கத்தி இருக்காரு. என்ன காலை? என்ன சுத்தம் முத்தம் பாக்குறீங்க? எல்லாம் இவரே சம்பாதிக்கதான். சேர்மன் ஆனதுக்கு அப்புறம். ஆமா, இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. விருந்து மருந்தெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். இங்கயா? இங்க வேண்டாம்,
ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வச்சுக்கோ, அங்க கூட்டிட்டு போ. ஆபீசர் முதல்ல இப்படிதாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு, போட்டு அமுத்துறா. வாங்க சார், வாங்க சார். அவர்தான் காரா காரா முதல்ல கட்டிட்டு இருக்காருல, அப்படியே அந்த காரை மிதிக்கிறேன். என்ன ஆபீசரையா, சேர்மன் கொடுத்த விருந்து எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப பிரமாதம். வெளியே விட்டுறாதீங்க, வீணா போயிட போகுது. ஆபீசர் ஃபுல்லா போதையில இருக்காரு, ஃபைல் எடுத்து வா, கையெழுத்து வாங்கிரும். அது மட்டும் இல்ல, போகும்போது ஒரு கவர் கொடுப்பாரு, வாங்கிக்கிறீங்க. என்ன கவரை வாங்கிட்டு நம்ம விஷயத்தையெல்லாம் கவர் பண்ணிடுங்க. இந்தாங்க, இந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும். கையெழுத்தா? அதெல்லாம் நமக்கு போட்டு பழக்கம் இல்ல. கையில காட்டுற ஊசி வேணா போடுறேன்.
கால்ரா ஊசியா? என்ன சொல்ற? ஆமா, நான் கால்ரா ஊசி போடுறவன் தான். எங்க என்ன சொல்ல விட்டீங்க? அது போகட்டும். சேவன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட அடிச்ச பாப்பா, அது அற்ற சரியில்லை. அதுக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? அட்ரஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஊர் சேர்மன் கிட்ட விசாரிச்சுக்கிறேன். குட் மார்னிங். என்னது? ஏயா தப்பு பண்றது நீங்க, தண்டனை இவருக்கா? யாரே நீ? கால்ரா ஆபீசருக்கு ஜால்ரா அடிக்க வந்த கால்ரா ஆபீசரா? இல்ல, நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஆபீசர். புது ஆபீசரா? வணக்கம் சார். மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. மகனே, ஐயாவுக்கு அடிச்சிருவோம் கோழியே, வச்சிருவான் விருந்த. திறந்துருவோம் மருந்த. ராஜா சுமாரு. அப்ப நான் போயிட்டு வரேன் சார். இதோ பாருங்கயா, இந்த மாதிரி தவறுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். சரி, கோட்டை சாவிங்க. இந்த சாவி உங்ககிட்ட இருக்கிறதே சட்டப்படி குற்றம், தெரியுமா? இது குற்றம்னு முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன், இவங்க கேட்கல. ஏன் சார், நான் வேணும்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? இருங்க, கூட ஆள் அனுப்புறேன். முருகா, முருகா, குவார்டர்ஸ் கையா அழைச்சிட்டு போ. கமான் ராஜா. பையன் அரசாங்க வேலைக்கு புதுசு போல் இருக்கு, அதனால தான் நாம யாரும் தெரியாம சொல்றான். பையன் ஒரு மாதிரியா இருக்கான், எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இல்ல தம்பி நம்மள கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான். யோ, யார் யாரை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்பா முருகா, சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசரா? வணக்கங்க. வணக்கம். இந்த என்னப்பா, இந்த காலத்துல பையில இருக்கிற பணத்தையே அடிச்சுட்டு போயிடுறானுங்க. நீ கையில கொடுக்கிற பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிற. சும்மா வாங்கிக்க. யார் இது? ஊருக்கு புதுசா இருக்கு. ஓஹோ, ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர் போல இருக்கு. டீச்சர் அம்மா, வணக்கம் டீச்சர் அம்மா. ஓ, நீங்களா? நானேதான். என்ன நான் சொல்லாம உட்காந்துட்டீங்க? இந்த ஊர்ல யாருமே நமக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, அதான் நானே எடுத்துக்கிறது. ஏங்க, இந்த ஊர்ல உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்களே, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால், நாங்க தப்பு செய்யாம இருப்போம். எங்கோ கேட்ட மாதிரி இருக்க. அது இருக்கட்டும், இந்த ராத்திரி நேரத்துல ஏங்க வந்தீங்க? சில மங்களகரமான விஷயம் பேசணும்னா இந்த ராத்திரி நேரம் தான் சரியா இருக்கும். நீங்க சொல்றது புரியலையா? புரிய வைக்கிறேன். இங்க நீங்க தனியா இருக்கீங்க, அங்க சேர்மன் தனியா இருக்காரு, இங்க நீங்க ஆம்பளை துணை இல்லாம இருக்கீங்க, அங்க சேர்மன் பொம்பளை துணை இல்லாம இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணு செருப்பால் அடிக்கலாமா இல்ல விளக்கமாத்தால் அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எது வேணாலும் செய்யுங்க, உங்க வசதியை பொறுத்தது. எது அடிக்கிறீங்களா? யோ, இனிமேல் இந்த மாதிரி பேச்சல எங்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான் பேச ஜாக்கிரதை. ஐயோ, செருப்புன்னு சொல்லும் போதே இவ்வளவு அழுத்தமா இருக்கு, அடிச்சா என்ன ஆகும்? டீச்சர், நான் இங்க வந்துட்டு போனத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. முக்கியமா இந்த செருப்பு மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. பச்சுமா தங்கச்சி? தங்கச்சின்னு சொல்லி கை வைக்க முடியலையே. வர்றேன். போடா போடா போட போ. போ போடாண்ணா, வேப்பனை தட்டிட்டு வந்திருக்கேன். போ போ, போ, போ. போடா. ஐயா, பாதி டம்ளர் பால் தானே ஊத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, எனக்கு பசிக்குது. ஏண்டா, உங்க அப்பா என்ன இங்க மாடா வாங்கி கொடுத்திருக்கான், இன்னும் கொஞ்சம் ஊத்துறதுக்கு? போடா.
சின்ன குழந்தைய பிடிச்சு தள்ளுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க, அரசாங்கமே 1 டம்ளர் பால் ஊத்த சொல்லி தான் அனுமதி வழங்கிருக்கு. இந்த பையன் 2 டம்ளர் கேக்குறான் சார். பொய் சொல்றாங்க சார். எப்பவுமே எங்களுக்கு பாதி டம்ளர் பால் தான் ஊத்துறாங்க, மீதி எல்லாம் வெளியில கொண்டு போய் வித்துறாங்க. இதுக்கு பேரு பாலா? வடிச்ச கஞ்சி. ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? வடிச்ச கஞ்சி தான், வேற ஒண்ணும் இல்ல சார். சோறு வடிக்கும் போது பால் அதுல கொட்டிருச்சு. வடிச்ச கஞ்சி கூட உடம்புக்கு போஷாக்கு தான். வேணும்னா ஒரு 300 அடிக்கிறீங்களா? உள்ள வாங்க. வாயா, உள்ள கூட்டிட்டு போய் கஞ்சி காய்ச்ச போறாருன்னு நினைக்கிறேன். இது வேற. வாயா. டேய் பாலுடா. மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க தானே இந்த கட்டட ரிப்பேர் வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க? ஆமா சார். என்ன ஆமா சார்? இல்ல சார். ஷட் அப். என்ன இல்ல சார்? கட்டடம் ரிப்பேர் பண்ணனும், வெள்ள அடிக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட பில் பாஸ் பண்ண வைக்கிறீங்க, பணத்தையும் வாங்கிக்கிறீங்க. இதுதான் நீங்க ரிப்பேர் பண்ற அழகா? சார், கட்டும் போது ஒழுங்கா தான் கட்டணும். பாடம் சொல்லி கொடுக்கும் போது கத்தி கத்தி சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த சத்தத்துல இந்த பக்கம் உடைஞ்சு போச்சு. வாத்தியார் மணிய பலமா அடிக்கிறாரா, அதனால இந்த பக்கம் விழுந்து போச்சு. நீங்க பண்ற அக்கிரமங்கள்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் 10 நாளைக்குள்ள இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆகணும். பசங்களுக்கு உப்புமா பாலெல்லாம் ஒழுங்கா கொடுக்கணும். உப்புமா நான் போடுறேன், பாலை நீ கொடு. இதெல்லாம் சரியா செய்யல, உங்க 2 பேரையும் கம்பி எண்ணெய் வச்சிருவேன், ஜாக்கிரதை. யோ, தம்பி கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான் போல் இருக்கு. நாளைக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கம்பி என்றதுக்கா? ஓடு போடுறதுக்கியா? யாரது? யாரது? என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க. நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க இதுல மாட்டேன். என்னங்க இருக்கு? என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அவ்வளவுதான். இந்த ரவுடிங்களை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு துணையா ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். ஆளா? பயப்படாதீங்க, நம்ம ராஜாவை தான் சொன்னேன். ஓ, வாங்க போலாம். ஏய், எந்திரா. ஏண்டா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு டீச்சரோட மானத்தை காப்பாத்திட்டு வரேன், நீங்க ஹாயா படுத்துட்டு இருக்கியா? நீ கூட வந்திருந்தா 2 பேரை கடிச்சிருக்கலாம்ல. சரி சரி, டீச்சர் அங்க தனியா இருக்காங்க, நீ போய் கூட துணைக்கு படுத்துக்க. கிளம்பு கிளம்பு. என்னடா அப்படி பாக்குற? என்ன போய் படுத்துக்க சொல்றியா? நான் போய் படுத்துக்கிட்டா தப்பு, நீயே போ. என்னை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி வை. போட. ராஜா, என்ன இந்த நேரத்துல? ஓ, அவர் எனக்கு துணைக்கு அனுப்பிச்சாரா? சரி, கீழே போய் தூங்கு. கீழே போய் தூங்கு போ. உங்களுக்கு சோத்த போட்டு வளர்த்ததுக்கு பதிலா வைக்கல போட்டு வளர்த்திருந்தா வயக்காட்டுல விட்டு உழுது இருக்கலாம். 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடானா இப்படி வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்க இருந்தா நம்ம கிட்ட வேலை செய்வாங்களா? நானே வெக்கத்தை விட்டு தானே உங்ககிட்ட வேலை செய்யறேன். சும்மா ஏங்க, அவன் இந்த ஊருக்கு ஆபீசர் வேலை பார்க்க வந்தானா, இல்ல இந்த ஊர் பெண்களை பாதுகாக்கிற வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்தானா? இதுக்காக வந்தா நமக்கு என்னையா? என் வாழ்நாள்ல ஒரு ராத்திரி வீணா போச்சு. ஏன் நான் இல்ல? அது இல்லைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். நிலைமை புரியாம நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றியே. புரியுது புரியுது, உங்க பதவி இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, நியாயம் தானே? நிச்சயமா அடுத்த வருஷம் நீங்க பதவியில இருக்க போறது இல்ல. வரேன். ராமு, இத படிப்பா. கிட்டாதாயின் வெட்டன மர. வெரி குட். இதுக்கு அர்த்தம் நமக்கு கிடைக்காத பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, அத உடனே மறந்துடணும். புரிஞ்சுதா? நோ, ஒரு பொருள் கிடைக்கலங்கிறதுக்காக அதை உடனே மறந்துறதா? அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அப்பதான் முயற்சி திருவினையாக்குன்ற பழமொழி உண்மையான மொழி ஆகும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். டீச்சர், இவர் சொல்றதுதான் நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சொல்றத நாங்க நம்புறதா இல்ல இவர் சொல்றத நம்புறதா? உனக்கு எது நல்லதோ அத நம்பு. உட்காரு. ஆமா, பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு உணவு பால் எல்லாம் நல்லா கிடைக்குதுங்க. ஸ்கூல் கட்டட வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது. அங்க பாருங்க. முருகா, ஓடுகளை கீழே போட்டுறான், பார்த்து கொண்டு போ. ஹை,
எங்க அப்பா செத்துட்டான். எங்க அப்பா கொள்ளடிச்ச சொத்து பூரா எனக்கு தான். ஏண்டா அவளை சீக்கிரம் நான் சாவேன். இன்னைக்கு எத்தனை பேரை கெடுக்க வேண்டியிருக்கு. என் தலையில போட சொல்லி ஊமையை கிட்ட சொல்லி வச்சியா? ஆமா. கட்டட வேலை எல்லாம் ஒழுங்காவே நடக்குது. இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆமா. அப்ப நான் வரட்டேன். இப்ப பாடத்த ஆரம்பிக்கலாமா? முயற்சி திருவினையாக்கும். நம்ம எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அதுக்காக திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். ராஜா, எங்க கூப்பிடுற? என்னடா ராஜா? ஏய் ராஜா, சொன்னா கேளுடா. அதான் நானே வரேன்ல. ஐயோ, என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க ராஜா தான் என்ன கூட்டு வந்தான். கொடுங்க, நானே தடவை. நான் தடவ கூடாதா? தடவுறத பத்தி ஒண்ணு இல்ல. வெளியில யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. உங்க ராஜா தான் பாக்குறான், தப்பா நினைக்க மாட்டான். படுங்க. நீங்களே பரவாயில்லைங்கிறீங்க. இதுக்கு மேல நான் வேண்டான்னு சொன்னா பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. தடவை. ஆமாங்கய்யா, எங்க பேர்ல பேங்க்ல கடனா வாங்கின பணத்தை அவனுங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொத்த மாடுகளை எங்க தலையில கட்டி விட்டானுங்க. அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல சீம பசுவா கட்டிருக்கானுங்க ஐயா. அந்த பணக்காரனுங்களை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம். அந்த பணக்காரன் நாய்ங்க கும்பிடுறாங்கன்னா அவங்க கையில துப்பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த முதலாளி முதல்ல இங்க சிரிச்சாங்கன்னா அவங்க உதட்டுல விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். காசு படைச்ச வெறி நாய்கள் நம்மள கட்டி அணைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரியாம அவங்கள நம்பினீங்களே, அது உங்க கோழத்தனம். நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இவங்க யாரும் கேட்கறதா தெரியல. இருக்கட்டும், இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ராஜா, இந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. குட் பாய். வாங்க வாங்க வாங்க. முருகா, மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு பாலை சொசைட்டில கொண்டு போய் கொடுத்துரு. எங்க ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் கடன் கொடுக்கணும். ஒரு மாடு தொத்தலா இருக்கு, அவன் தலையில கட்டிடுவோமா? சொல்லாத, செய்யா. வாங்க, என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? இப்படி திடீர்னு வந்தாதான் உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஏன் எங்களுக்கு உதவுறதா சொல்லி பேங்க்ல பணம் வாங்குறீங்க? அந்த பணத்துல இவங்களுக்கு தொத்த மாடுகளை வாங்கி கொடுத்துட்டு நீங்க மட்டும் சீம மாடுகளை வளர்க்குறீங்களா? இல்லீங்க, நாங்க இவங்களுக்கு நல்ல மாட்டை தான் வாங்கி கொடுத்தோம். இந்த மாடுகளுக்கு போட வேண்டிய வைக்கல் புண்ணாக்கு இதெல்லாம் ஒழுங்கா வாங்கி போட்டதானுங்களே மாடு நல்லா புஷ்டியா இருக்கும். அதையெல்லாம் வாங்கி போடாம இவங்களே தொத்த மாடுகள் ஆக்கிட்டாங்க. பாருங்க, தொத்த மாடுகளை சீம மாடுகள் ஆக்கிறதுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம் வேணுங்க. ஐயா, அக்கிரமத்துக்கு பேசுறாங்க. இவங்க எங்களுக்கு கொடுத்தது தொத்த மாடுதாங்க. இந்த அநியாயத்துக்கெல்லாம் நீங்க தான் முடிவு கட்டணும். இருங்க இருங்க, இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். தொத்த மாடெல்லாம் சீம மாடாக்குறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால உங்களோட தொத்த மாடுகள் எல்லாம் இவங்க ஓட்டிட்டு வந்து சீம மாடாக்கிடுவாங்க. இப்போ இவங்களோட சீம மாடெல்லாம் நீங்க ஓட்டிட்டு போங்க. தம்பி, பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கடிக்காம விடாது. அண்ணே, நான் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறதே அதோட விஷப்பல்ல புடுங்கிறதுக்காகத்தான். ஆபீசர் புண்ணியவா நல்லா இருக்கு. ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஓட்டியா, இத பாருங்க, இந்த மாதிரி அக்கிரமங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வரேன். ஏங்க, நீங்களே மேலிடம், உங்களை போய் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணுவேங்கிறான். புதுசா முளைச்ச கிள்ளுக்கீரை துள்ளுது, அத முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதான். என்ன சொல்றீங்க? அவனை குளிக்கிறதே இல்ல. ஏன் இருக்கா இப்படி ஓடி வர? யாரு அந்த 3 பேரு? என்ன கொலை பண்ணவா?
அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, கவலைப்படாத. முருகா, ஏன் கிழிஞ்ச பேண்ட போட்டுட்டு இருக்க? போட்டுக்க வேற பேண்ட் இல்லையா? ஓ சரி, வா என் கூட. வாப்பா வா. இந்த Dress அந்த ரூம்ல போய் போட்டு வா. வாங்கிக்க வாங்கிக்கப்பா. பிடி, போய் சீக்கிரம் போட்டு வா. போ போப்பா. பிரமாதம், ராஜா மாதிரி இருக்க. ராஜாவே தான், ஆனா ராஜாவை தான் மாறி போட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, வா வெளியே போய் இந்த கேமராவில் படம் பிடிப்போம். இது என்னன்னு கேக்குறியா? இது ஆட்டோமேட்டிக் வீடியோ கேமரா. இதை நான் இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன்னா நானும் உன் கூட வந்து நின்னுக்கலாம். இது பாட்டுக்கு தானா படம் பிடிக்கும். கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கிறேன். ரெடி? சட்டையெல்லாம் ஒழுங்கா போடு. ராஜா கம்மியா கம். அங்க பாரு. என்ன புதுசா சட்டை போட்டிருக்கியா? நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு யாரு கொடுத்தா? புதுசா வந்திருக்கிற ஆபீசரா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உன் உடம்பு இருக்கே தக்காளி பழம் மாதிரி தள தளன்னு இருக்கு. உன் கண்ணு திராட்சை பழம் மாதிரி பியூட்டிஃபுல். ரொம்ப புகழாதீங்க, விடுங்க. ஷூர், என்ன பேச விடு. சரி, அவங்க இஷ்டம். ஆடடா, நீ நாக்காலவும் உதட்டு தடவறியே, அந்த அழகே அழகு, அதை வர்ணிக்க வார்த்தையே இல்ல. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னங்க இப்படி எல்லாம் உங்களுக்கா சொன்னாச்சு? இவ்வளவு ஏன், மொத்தத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். நீ பாலாற்றியே, அந்த அழகு ஒன்னே போதுமே. பாலாட்டுனா யார சொல்றீங்க? ஏ ராஜாவத்தான். அப்ப இவ்வளவு நேரம் வர்ணிச்சது என்ன இல்லையா? உன்னை வர்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா? உங்க ஆம்பளை புத்திய காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நீ தான் உன் பொம்பளை புத்திய காட்டிட்ட. பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். நீங்களா என்ன தேடி வர வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். நடக்கவே நடக்காது. நீ தான் என்ன தேடி வரணும். பார்க்கலாம் பார்க்கலாம். ராஜா, யார் கொடுத்தா? ஓ, அவர் கொடுத்தாரா? நான் சொல்லல பொம்பளை பொம்பளை தானே. இப்ப அவரே மன்னிப்பு கேட்டு பூ கொடுத்து வச்சிருக்காரு பாத்தியா? வரட்டும், கவனிச்சுக்கிறேன். எங்க போற? என்ன ராஜா? ஓஹோ, பூ கொடுத்து விட்டாளா? எனக்கு அப்பவே தெரியும். நான் சொல்லல ஆம்பளைங்க ஆம்பளைங்க தான். ஆம்பளைங்க இல்லாம இந்த பொம்பளையால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் தானே உங்களை மன்னிக்கணும். நீங்க தானே மன்னிப்பு கேட்டு ராஜா பூ கொடுத்து அனுப்பிச்சீங்க. என்னது? நீ தான் மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்ட பூ கொடுத்து விட்ட? பொய் சொல்லாதீங்க, நீங்க தான் மன்னிப்பு கேட்டீங்க. ஏன் பொய் சொல்ற? நீ தான் மன்னிப்பு கேட்ட.
நீங்க தான் போய் சொல்றீங்க. நீதான் கேட்ட. நீங்க தான் நீதான் கேட்ட. பா இல்லங்க. இவன் என்ன பண்றாங்க? டேய், ஓஹோ, நீதான் எங்க 2 பேருக்கும் பூ கொண்டு வந்து கொடுத்தியா? நாங்க சண்டை போடக்கூடாதுன்னு நீ போட்ட நாடகமா இது? பத்தல. வணக்கங்க. வணக்கம். இவரு தெரியும், இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. பாவம், இவங்க வாழ்க்கையில தான் மறுமலர்ச்சி இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு கிழமையும் இவங்க இளமையை தின்னுகிட்டு இருக்கு. இத விதிங்கிறதா இல்ல மனுஷனோட சதிங்கிறதானே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்ட இவங்க மாமா சின்ன வயசுல இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. பாவம், கல்யாணத்தனைக்கே இவங்க கணவர் இறந்துட்டாரு. இப்ப அவங்க மாமா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்கள கடவுள் ஏன் தான் வெள்ளை சேலையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ. அங்க பாருங்க, ஊமையனும் லட்சுமியும் தண்ணிக்குள்ளேயே லவ் பண்றாங்களா? மகனே, அப்பா இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்பவே ஊரை கூட்டம் பாரு. கூட்டிடுவோம். ஐயோ 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 யோ, ஊர்ல உள்ளவங்களா வாங்கலேன் 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 வாங்கலேன். பாத்தீங்களா அந்த அநியாயத்தை? இவன் சேர்மன் கிட்டே சம்பளம் வாங்கிக்கிட்டு அவர் வீட்டு பொண்ணை தொட்டு இருக்கான், தூக்கி இருக்கான். என்ன அதெல்லாம் இப்பவா படிக்கிறது? சின்ன பிள்ளையிலே பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்லையா? ஐயோ, பொண்ணை கெடுத்ததும் இல்லாம தண்ணி வேற கெடுத்துட்டானே. இனிமே இந்த ஊர்ல இந்த தண்ணிய எவையா குடிப்பா? என்ன நொன்னேங்க நீ? சின்ன பிள்ளையில விதவையானவ வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். அதுக்காக பட்டப்பகல்ல தண்ணியில இப்படியா கட்டி புடிச்சு கண்ணா பண்ணா நடந்துக்கிறது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்களா? பேசாம இருக்கீங்க. நீ ஒரு விதவை பொண்ணு இந்த கிராமத்து அக்கிரமம் நடந்துக்கிறீங்க. கேட்கறதுக்கு ஏண்டா அநாத பயல, என் வீட்டு சோத்தை தின்னுட்டு என் வீட்டு பொண்ணு மேலேயே கண்ணு வைக்கிறியா?
நில்லு. என்ன லட்சுமி, ஊமையனுக்கு உபச்சாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமா, அதெல்லாம் அவன் மேல மட்டும் உனக்கு அவ்வளவு பாசம்? இது வரைக்கும் தனியா இருந்த நீ ஊமையனை துணைக்கு சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேனா உனக்கு துணையா நானே வந்துடும். நீ ஒரு மனுஷனா? என் சொத்தை அடையறதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட நல்லவனா நடிச்சிருக்கேன். என்னையும் இந்த வீட்டு வேலைக்காரியாக்கிட்ட. இப்போ இப்போ அந்த அப்பாவி முருகனையும் என்னையும் இணைச்சு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? லட்சுமி, எங்க அக்கா மகளாச்சேன்னு இதுவரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். என் கண்ணு முன்னாலேயே உன்னை இன்னொருத்தன் தொடர நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீயோ புருஷனை இழந்தவன், நானோ பொண்டாட்டி இழந்தவன். நீ சரினா? கடவுளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி சோதிச்சு பாக்குறேன்? என்ன பெத்தவங்களை சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. தாலி கட்டினவரையும் கல்யாணத்தன்னைக்கு என்ன விட்டு பிரிச்சுட்ட. எல்லாத்தையும் பிரிச்சது என்ன மட்டும் ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? என்ன மட்டும் ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? கல்லுக்குள்ள தேரையும் நெல்லுக்குள்ள பயிரையும் வச்சு எல்லாருக்கும் கடவுளா நின்னு காப்பாத்துற நீ என் விஷயத்துல மட்டும் கல்லா போயிட்ட. நரம்பில்லாத நாக்கையும் இதயம் இல்லாத மனுஷனையும் அன்பில்லாத உலகத்தையும் படைச்ச நீ வேற வழி இல்லாம என்னையும் படைச்சியா? இனிமே நான் யாருக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? இனிமேதான் நீங்க வாழ்ந்தாகணும். ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? இல்ல, என்ன மாதிரி பாவீங்க சாகத்தான் வேணும். நீங்க சாகிறதால உங்க மேல கலங்க போயிட போகுதா? வழி வகை இல்லாத நான் பழி பாவத்தோட வாழணும்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க வாழ்றதுக்கும் ஒரு வழி இருக்கு. தனிமரமா இருக்கிற எனக்கு வழி எப்படிங்க கிடைக்க முடியும்? நீங்க உங்களை தனிமரமா நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சா அதை மாத்தி காட்ட முடியும். இனிமேலும் நான் உண்மையை உங்ககிட்ட மறைக்க விரும்பல. முருகன் உங்க மேல உயிரையே வச்சு. ஆமாங்க, நீங்க கண்ணீர் விடும்போது கலங்கினது அவன் நெஞ்சம். அவன் கஷ்டப்படும் போது துடிச்சது உங்க இது. அது துடிச்சது அவர் மேல உள்ள அனுதாபத்தால. ஆனா அந்த அனுதாபத்தால மட்டும் அவங்க உயிரை காப்பாத்தல. அவர் உங்க மேல உயிரை வச்சிருக்காரு. இல்லைங்க, இல்ல, நான் அதுக்கு அருகதை இல்லாதவ. நான் ஒரு விதவை. பிறை நிலாவை யாருமே குறை நிலான்னு சொல்றது இல்ல. மறுபடியும் அது முழு நிலா ஆகுறது இல்லையா? ஒரு தடவை வெள்ளம் வந்து ஊரழிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதே ஊர்ல மக்கள் வந்து குடியிருக்கிறது இல்லையா? ஒரு தடவை எலெக்ஷன்ல தோத்த கட்சி மறுபடியும் எலெக்ஷன்ல நின்று ஆட்சிக்கு வர்றது இல்லையா? நாட்டுக்கே இது பொருந்துற போது வீட்டுக்குள்ள வாழ்ற பொண்ணு உங்களுக்கு இது பொருந்தாதா? விதி உங்க வாழ்க்கையில விளையாடுறதுனால விதவைங்கிற பட்டப்பேர் உங்களுக்கு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே மங்களகரமா நீங்க வாழணும். அதுதான் எங்களோட ஆசை. ஆமா லட்சுமி, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. முருகா, லட்சுமி நெத்தியில குங்குமத்தை எடுத்து வை.
மழையல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா சுபவேளை வந்து வாழ்த்து கூறும் தென்றல் மாலை சுபவேளை வந்து வாழ்த்து கூறும் தென்றல் காதலன் பாவி அணைக்க கனிதழ் கற்கண்டு போலே இனிக்க காதலன் பாவி அணைக்க கனிதழ் கற்கண்டு போலே இனிக்க எடுத்தாலும் கொடுத்தாலும் அடையாளம் காட்டு மயில் தோகை மணிப்பாவை நிலமல்லவா நான் மழையல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா வா வா வெண்ணிலவா நல்வரவல்லவா பாரதிதாசனும் நேற்று பாடிய பைந்தமிழ் பாட்டு நானோ இல்லை நீயோ எனக்கு ஏனோ கேட்டு பாரதிதாசனும் நேற்று பாடிய பைந்தமிழ் பாட்டு நானோ இல்லை நீயோ எனக்கு ஏனோ கேட்டு காவிய காதல் துலங்க புது புது கற்பனை கோலம் வழங்க காவிய காதல் துலங்க புது புது கற்பனை கோலம் வழங்க இரவோடு பகலாக அரங்கேற்ற வேண்டும் வா வா வெண்ணிலவா நல்வரவல்லவா மணிப்பாவை ஆ, மணிப்பாவை ஆ, நிலமல்லவா நீ மழையல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா என்ன ஊமையருக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? அந்த ஆபீசர் சங்கரம், அந்த டீச்சர் சாரதாவும் தான். ச்சே, கேவலம். இத கேள்விப்படும் போது எங்களுக்கே நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல் இருக்கு. உங்களுக்கு இல்லையா? அதுக்காக நீங்க அவசரப்பட்டு நாக்க புடிங்கிறாதீங்க. அப்புறம் ஊமையனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஏங்க, உங்க உப்ப தின்ன வளர்ந்தவன் அந்த ஊமையன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க மருமகளை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பான்? இந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் கொடுத்ததே அந்த சங்கர் தான். ஆமாங்க, அன்னைக்கு என்னன்னா அந்த ஆபீசர் நம்ம பசுபாட்டை எல்லாம் ஊர் மக்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஏமாத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை அந்த டீச்சர் வந்து கெடுத்துட்டான். அது பரவாயில்லைங்க. உங்க மருமகளை ஒரு ஊமையன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊருக்கு தெரிஞ்சா உங்க மானம் என்ன ஆகுறது? மரியாதை என்ன ஆகுது? அந்தஸ்து என்ன ஆகுறது? கௌரவம் என்ன ஆகுது? நீங்க சேர்மனா இருந்தே பிரயோஜனமே இல்ல. இந்த ராஜா குடி. லக்ஷ்மி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்பதான் எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா? கவலைப்படாத, சீக்கிரமே நடக்கும். சரி சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரீங்க. உங்க வீடியோ கேமரால படம் பிடிக்கிறேன். இல்ல பரவாயில்லைங்க, வெக்கப்படாத லக்ஷ்மி, போ. வாங்க. வாங்க வாங்க, இப்படி நில்லுங்க. பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க. அட நில்லுப்பா, இன்னும் என்ன வைக்கும், சும்மா நில்லு. ராஜா ராஜா, இடியட். சாரதா, ராஜா கொண்டு போய் மரத்துல கட்டு. எப்ப விளையாடுறதுன்னு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க. வாங்க, பக்கத்துல பக்கத்துல.
இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் என்ன வைக்கும். கமான். பக்கத்துல வா. அப்படி தோள் மேல கை வை. உன் தோள் மேல இல்லப்பா, அவங்க தோள் மேல. டேய் என்ன முருகன் உன் ஒய்ஃப் இவ்வளவு வைக்கப்படுறாங்க? போய் கூட்டு வா, போ போப்பா. இதோ பாரு, அவங்க வரதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க போறேன். அது அந்த வீடியோ கேமரால படமாக போகுது. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. கல்யாணம் பண்ணி கூட அப்புறம் என்ன வைக்கும்? யாராவது பார்க்க போறாங்க. என்னங்க பாரு. அவரு டிஐஜி ஹியர். குட் மார்னிங் சார். சங்கர் கொலை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது மேட்டர் கிடைச்சிருக்கா? சார், முருகனும் சாரதாவும் ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆபீசர் சங்கர் அந்த பொண்ணை விரும்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையூறாவும் இருந்திருக்கிறாரு. அதனால அவங்க 2 பேரும் ஆத்திரப்பட்டு சங்கரை கொலை செஞ்சிருக்கலாம்னு ஊர் பொதுமக்களும் பெரிய மனுஷங்களும் பேசிக்கிறாங்க சார். சங்கர் ஊர்ல நடந்துகிட்ட விதமும் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்ச உதவியை வச்சு பார்க்கும்போது அவர் கொலை செய்யப்பட வேண்டியவரே இல்லைன்னு தெரியுது இல்லையா? ஆமா சார். ஊர் பொதுமக்கள்லாம் சங்கரோட பாடி எங்ககிட்டயே ஒப்படைச்சிருங்க, இறுதிச்சடங்கு நாங்களே செஞ்சுக்கிறோம்னு கேக்குறாங்க. அப்படியா? இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். மக்களுடைய விருப்பத்துக்கு நாம தடையா இருக்க கூடாது. பரவாயில்ல, பாடி அவங்க கிட்டே ஒப்படைச்சிருங்க. எஸ் சார். இதுல பார்த்தா நீங்க எல்லாம் தெரியுதா? உடனே பாத்து தரேன். இது ரேடியோ பெட்டி இல்லனா கேமரா. சீக்குறா அண்ணா என்ன குடுனே பாத்து தரேன். 100 ரூபாய் தருவியா? என்கிட்ட இல்லனே. சீ போடா. வாங்கடா போடா. இவர்கிட்ட என்னடா பேச்சு? என்னது? கடவுளே, இது பத்தியா? இது லேடிய பெட்டி இல்ல. ஐயோ பைத்தியம் பைத்தியம். இது கேமரா. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், பத்திரமா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறியா? இத இங்க மறைச்சு வைக்கிறேன். கேமரா இங்க இருக்குது, யாருக்கிட்ட சொல்லல. பத்திரமா பாத்துக்கணும். வரட்டுமா? ஐயா அவளுக்கு வச்சுட்ட. ராஜா, கவலைப்படுறதுனால கஷ்டம் தீர்ந்து போக போறதில்லை. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தான் தெரியுமே. அவங்க சும்மா விடாத. போடா போ.
குமரகுரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஊர் பெரியவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால சாரதாவையும் முருகனையும் உடனே இங்க அழைச்சிட்டு வாங்க. ஓகே? கான்ஸ்டபிள், சீக்கிரம் இறங்கி மாட்ட விரட்டுங்கய்யா. விழுந்துருச்சு ஓடியார. முதலாளி, நாம செஞ்ச பழிவாவத்துக்கெல்லாம் ஒரு அழிவுகாரம் வந்தாச்சுங்க. என்ன சொல்ற? ஊமைய போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க. ஊமைய தப்பிச்சுட்டா? இன்னொரு அடி எடுத்து வச்ச இதால என்ன நானே குத்திக்குவேன். அப்படி ஒண்ணு செஞ்சிடாத. மரியாதையா போயிடு. போ. லட்சுமியை பார்க்க அந்த ஊமை இங்க வருவான். வந்தானா அவனை தீர்த்து கட்டிருங்க. சரிங்க. கவனிக்க யாருமே இல்லப்பா. ஆமாப்பா. இதுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. சாப்பிட ஏதாவது கொண்டாட சொல்லுப்பா. கொண்டாட சொல்றேன்ப்பா. தேவானே, இந்தாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்தாடா ராஜா.
அங்க பாருங்க, நாய் இங்க இருக்கிறதுனால அவங்களும் இங்கதான் இருப்பாங்க. கான்ஸ்டபிள்ஸ், அந்த நாயை ஃபாலோ பண்ணுங்க. கமான், குயிக். நாயே இறங்கி போகுது, நீங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்கயா. இந்த நாய் நம்மளே ஏமாத்திருச்சே. வாங்கயா போலாம். பித்தம் அதிகமா இருக்கு. இந்த மருந்த 3 வேளை பால்ல கலக்கி சாப்பிடுங்க, சரியா போகும். சரிங்க. நீ கொலைகார. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். வரப்பா, இப்ப வரேன். போப்பா, வரேன். போ. என்ன காணமா? உன் பேச்ச நம்பி வந்த பாரு. நல்லா தேடி பாருப்பா, தேடி பாருப்பா. தாய் செய்த
உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். எங்க போக போற? அந்த ஊமையங்கிட்டியா? அவனுக்கே சோத்துக்கு வழி இல்ல, அவன் உன்னை வச்சு எப்படி காப்பாத்த போறான்? சரி, அவனை விட்டுட்டு மறுபடியும் உன் மாமன் கிட்ட போறேன்னு வச்சுக்க, வழக்கம் போல அவன் உன்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டான். கொலை செய்வாரா? என்ன சொல்ற? ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த ரகசியத்தை சொல்றேன். அக்கா, பொண்ணை மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா இருக்கணும்பா. நான் போறதுக்கு முன்னால என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சுப்பா. எப்படியோ அக்கா, நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. என்னதான் உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதுக்காக உங்க அக்கா பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. என்ன நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? ஒரே கல்ல 2 மாங்காய். எங்க அக்கா சாகிறதுக்குள்ள அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா, இது அவளோட ஆசை. அவ ஆசைப்படியே அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனிமே அந்த பொண்ணை விதவையாக்க போற. அப்புறம் அவ காலம் பூரா என் காலடியில தான் கிடப்பா. இந்த சொத்து பூரா எனக்கு வந்து சேரும். இது என்னோட ஆசை. சும்மா சொல்லக்கூடாது, கொன்னுட்டீங்க. இல்ல, இனிமேதான் அந்த மாப்பிள்ளைய கொல்ல போறேன். மாப்பிள்ளை, பால் சாப்பிடு. வேண்டாங்க. புதுசா கல்யாணமானவங்க பால் குடிக்கணும். வேண்டாங்க. இந்தாங்க, பரவாயில்ல, குடிங்க. அட பாவி, கேவல சொத்துக்காக கொலை செஞ்சிருக்கானா? ஆமா, உன் மாமன் ரொம்ப அயோக்கியன். ஆனா நான் நல்லவன். லட்சுமி, நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் ஆஸ்திக்கெல்லாம் உன்னை மகாராணி. ஏன் இப்படி நடுக்குற? நானா நடுங்குறேன்? அந்த நாய் இல்ல என்ன இப்படி நடுக்க வைக்கிறது? குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. ஏற்கனவே நடுங்கி போயிருக்கேன், இதுல இந்த ஆள் வேற. செத்து போனாரே தர்மலிங்கம்,
அவரை பத்தி சில விவரங்களை உங்ககிட்ட கேட்கணும். மிஸ்டர் சத்யநாதன், அந்த நாயை ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல நாயின்னு சொல்றாங்களே, அதை எப்படி தர்மலிங்கத்தை கடிச்சு கொண்டு இருக்க முடியும்? சார், ஆபீசர் சங்கர் செத்து போயிட்டாருல, அந்த ஏக்கத்துல நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. அந்த வெறியில தான் நம்ம தர்மலிங்கத்தை கடிச்சு கொன்னுருச்சு. அது வெறி பிடிச்ச நாய் என்ன, தெருவுல வர்றவங்க போறவங்க எல்லாரையும் கடிக்க வேண்டியதானே? அது தர்மலிங்கத்தை மட்டும் ஏன் கடிக்கணும்? இது நாய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். மன்னிக்கணும் சார், முதல்ல அந்த நாயை கொல்லுங்க சார். இல்ல, முதல்ல அந்த ஊமையனை பிடிங்க. நாயை கொல்லுங்க சார். அந்த ஊமையனை பிடிங்க. ஐயோ, நிலைமை தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சார். சார், எங்க வம்சத்துக்கு விரோதியே அந்த நாய்கள் தான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க தாத்தா அல்சேசி நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அப்பா புல்டாக் நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அண்ணன் ராஜபாளைய நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அம்மா ஊட்டு நாய் கடிச்சு செத்தாங்க, எங்க மாமியா சொறி நாய் கடிச்சு செத்தாங்க. அவ்வளவு ஏன் சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு வெறி நாய் என்ன விரட்டிட்டு வந்துச்சு. அப்போ நான் குழியில விழுந்தா சார் என் காலே உடைஞ்சு போச்சு. உன் வம்சமே நாய் கடிச்சுதான் செத்து போச்சுன்னா நீ நாய் கடிச்சு செத்து போயேன். உன் வம்சத்துக்காவது நாய்கடி வம்சம்னு பேராவது கிடைக்கும். எனக்கே சாபம் கொடுக்குறியா? அந்த நாய் உன்னை கொன்னுட்டு தானே என்னையே கொல்லும். என்ன, அந்த ஆபீசரை கொல்லும் போது நீதானே நல்ல கழுத்தை நெரிச்சு கொன்ன. என்னையா உனக்குள்ளேயே புலம்பிக்கிற? கொஞ்ச நாளா இதே புலம்புலதான் சார். சார், தர்மலிங்கத்தை கடிச்ச நாய் எங்களையும் கடிச்சாலும் கடிச்சிருங்க சார். சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க சார். இத பாருங்க, தர்மலிங்க நாய் கடிச்சு இறந்து போனதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நாங்க கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏங்க, உங்களை தான். யோ, நீயும் தான் வர்றேன். என்னங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க கூடவே படுத்துக்கிறேனே. ஏயா இப்படி பயந்து சாகுற? நாய் கடிச்சா என்கிட்ட வந்து சொல்லு. நாய் கடிச்சா உங்ககிட்ட வந்து சொல்றதா? என்ன நீங்க சுடுகாட்டுல தான் வந்து பாக்கணும். ஐயோ, நாட்டுல ரொம்ப பேருக்கு ட்ரெயின்ல ஏமா வர்றான், பஸ்ல ஏமா வர்றான், பிளேன்ல ஏமா வர்றான். எனக்கு நாயில ஏமா வருவான் போல் இருக்கே. ஐயோ, நாய்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்களே. கணபதியாரே, கணேசா, பிள்ளையாரே. ஓ, 3 பேரும் ஒண்ணுதானா? நல்ல வேலை நாய காணா. நாய், ஐயோ, நாயில, ஐயோ. அப்பா, அப்பா. ஏப்பா, பத்துப்படி இருக்குதா இல்லையா? அப்பா, சோடா கலர்ல வந்துட்டானே சோம்பேறி. தண்ணி, தண்ணி, தண்ணி. ஏண்டா தண்ணிய கேட்டா சாராயத்தைய குடுக்குற பைத்தியக்கார பையல? நானா பைத்தியம்? நாய்! ஐயோ, நாயா? அதுக்கு பயந்துதானே நான் இந்த பக்கம் ஓடிட்டேன். ஐயோ, ஐயோ, சொறி நாய் போட்டுருக்கே, வெறித்தனமா கத்துதே. கடிச்சா நான் செத்து போயிருவேனே. ஐயோ, அம்மா, தொப்புல சுத்தி எத்தனை ஊசி போடுறது? போய் படுங்கடா, காலையில சண்டைக்கு போக வேண்டாம். சந்திக்கா நானும் போகணும். எல்லாருமே காசுக்கு என்ன பண்றது? கேமரா இருக்கு, கேமரா இருக்கு. பாம்பு! படம் எடுக்க கேமரா எடுக்க வந்தா நீ படம் எடுக்கிறியா? சந்தைக்கு கொண்டு போய் காசாக்கல மாத்தா நீ அழுவலை ஆட்ட ஆடிட்டு இருக்க. உன் பேச்சுக்கா கடவுளே, உன் பேச்சுக்கா நீங்களே கேமரா வச்சு நீங்களே படம் எடுத்துக்க. எல்லாருக்கும் 3 டம்ளர் பாலா ஊத்துற, 1/2 டம்ளர் தான் ஊத்தணும். அப்பா, பாவம் ஏழை பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கத்தானே ஊத்துறேன். இவன் பெரிய உத்தம புத்திரன், 1/2 டம்ளர் ஊத்துறான்னா நீ இப்படியே பண்ணிட்டு இந்த காலம் உனக்கு விளங்காம போகுது. சாவுமா குடுக்குற? 1/2 டம்ளர் தான் ஊத்தணும். முடியாது, முழு டம்ளர் தான் ஊத்துவேன். 1/2 டம்ளர் தான் ஊத்தணும். முழு டம்ளர் தான் ஊத்துவேன். இத பாரு, 1/2 டம்ளர் ஊத்துற காலம்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. இப்ப முழு டம்ளர் ஊத்து, இல்லாட்டி மலை எழுதி போட்டுருவேன். மனுவா? ஏண்டா உனக்கு உயரம் இருந்துகிட்டு திமிராவா பேசுற? கைய கால ஒடிச்சிருவேன், ஜாக்கிரதை. யோ, இது பழங்காட்டு நெறி, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. அஞ்ச மாட்டியா? டேய் டேய், கல்லு ஒன்னு மதுரை நகரினிலே மீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே. வைரக்கல் மூக்குத்தி கண்ணில் மின்ன வைகாசி வெயில் போ
மின்ன மதுரை நகரினிலே நீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே வைரக்கல் மூக்குத்தி கண்ணில் மின்ன வைகாசி வெயில் போல் கண்ணம் மின்ன அம்மன் கோயில் தெப்பம்தான் அல்லிக்கேணி புஷ்பம்தான் எல்லோரும் எட்டி பார்க்கும் எல்லோரா சிற்பம்தான் அம்மன் கோயில் தெப்பம்தான் அல்லிக்கேணி புஷ்பம்தான் எல்லோரும் எட்டி பார்க்கும் எல்லோரா சிற்பம்தான் மணி தமிழ் சந்தம்தான் விளையாடும் ஓசைகள் மனத்தினில் நித்தம்தான் விளையாடும் ஆசைகள் அம்மம்மா நீ வந்தால் ஆனந்தம் பொங்காதோ அம்மம்மா நீ வந்தால் ஆனந்தம் பொங்காதோ மதுரை நகரினிலே நீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே வைரக்கல் மூக்குத்தி கண்ணில் மின்ன வைகாசி வெயில் போல் கண்ணம் மின்ன மதுரை நகரினிலே நீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே எடுத்தது கொஞ்சம்தான் எனக்கேற்ற தேவைகள் தடுத்தது கையைத்தான் அலங்கார ஆடைகள் நீ என்றால் நான் என்று அர்த்தங்கள் ஆகாதோ நீ என்றால் நான் என்று அர்த்தங்கள் ஆகாதோ மதுரை நகரினிலே மீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே வைரக்கல் மூக்குத்தி கண்ணில் மின்ன வைகாசி வெயில் போல் கண்ணம் மின்ன நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் கேவலம் 4 காலு ஒரு வால் உள்ள ஜீவனை உங்களால கொல்ல முடியல உங்களுக்கு எல்லாம் 2 காலு 2 கை நாக்க புடிங்கிட்டு சாகலாம்டா ஐயோ ஐயோ அந்த நாய் என்ன கொல்றதுக்கு எந்த தேதி குறிச்சு வச்சிருக்கோ தெரியலையே டேய் இங்க வாங்கடா நீங்க எல்லாரும் என் கூட எப்பவும் இருக்கணும் என்னை விட்டு புரிஞ்சிட கூடாது என்ன டேய் என்னங்க டேய் என்னடா கூட இல்ல எங்க அப்பாக்கு சோறு கொண்டு போறேன் ஆமா உங்க அப்பன் பெரிய விவசாய சங்க தலைவர் அவருக்கு சோறு வேற ஏயா உனக்கு
தட்டி விடுவேன். நீ உழைச்சு சாப்பிட்டா தெரியும். நீ ஓசையிலேயே திங்கிறவன் தானே. காரியா துப்புற. டேய் இவனை புடிச்சு மரத்துல கட்டுங்கடா. முதலாளி, அந்த நாய் உங்களை கொல்றதுக்கு எங்கேயே வந்துருச்சு. முருகா, நிச்சயமா நீ அந்த ஆபீசரை கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அநியாயமா உன் மேல பழிய போட்டாங்களே. லட்சுமி, இது கோயில்ல வளர்ற பாம்பாச்சே. ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கு? இவங்க கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போ. ராஜா கேமராவை தூக்கிட்டு எங்க போகுது? எனக்கு ஒண்ணும் புரியல. போலீஸ் வருது. இங்க இருந்து ஆபத்து. சீக்கிரமா போயிடுங்க. வாங்க, தப்பிச்சு போயிடுங்க. இந்த நாய் தான் சார். விடாதீங்க, பிடிங்க. எங்கே காணமே? வாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். அந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போய் புண்ணிய கொடியும் தர்மலிங்கத்தை கடிச்சு கொன்னுருச்சு. அந்த நாயையும் கொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த ஊமையனையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. தினசரி பயந்து பயந்து சாக வேண்டி இருக்கு. நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா சங்கரை கொலை செஞ்சது யாருன்னு தெரியணுமே. வேற யாரு? அந்த ஊமையன் தான். அது எப்படி உறுதியா சொல்றீங்க? சங்கர் கத்தியால குத்தி கொல்லப்படல, கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளுக்கு வந்திருக்கு. சோ ஊமையன் நிரபராதி. என்ன சார் புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? உண்மையான கொலைகாரனை நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கொலைகாரனை மெதுவா கண்டுபிடிங்க சார். முதல்ல வெறிநாயை கண்டுபிடிச்சு சுட்டு கொன்னுருங்க சார். அதனால எத்தனை உயிர் போக போகுதோ. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன முயற்சி என்னமோ வரேன் சார். எதை பார்த்தாலும் நாய் மாதிரியே தெரியுது. நாயின் கூட யாரையும் திட்ட முடியல. என்ன செய்ய? சார், இந்த நாய் தான் சார். ஜஸ்ட் வெயிட். வீடியோ கேசட், வீடியோ கேமரா, ரெக்கார்டர்.
காரணம் இல்லாம கொண்டு வந்திருக்காரு. உடனே இதை போட்டு பார்க்கணும். முதலாளி முதலாளி, என்னையா ஊமை என்னையும் லட்சுமியையும் நம்ம இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம். அப்படியா? வண்டியில ஏறு. லட்சுமி, உன்னை உன் புது புருஷரை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீ கல்யாணமான புது பொண்ணு, மாமேங்கிற முறையில உனக்கு பசு கொடுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான். உன் புருஷன் கண்ணு முன்னாடியே என்னடா கத்துற? ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்பாங்க. நீ ஊரையும் கெடுத்து என் வீட்டையும் கெடுத்துட்ட. அடிச்சா ஏனு கேட்க ஆள் இல்லாத அனாதை பையன் கடைசியில என்னை ஏமாத்தி எங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? என் சொத்தை இல்லதான் நீதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிய. இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடு. என் ஆசைப்படி உன் சொத்தை அனுபவிச்சுட்டேன். ஆனா உன்னை இதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்துட்டா அப்புறம் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். இவளை என் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி ஆக்கிட்டேன். இப்போ உன் கண்ணு முன்னாலேயே இவளை கட்ட அவுத்து விடுங்கடா. நம்ம கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக தம் உயிரையே அர்ப்பணிச்சவர் நம்ம சங்கர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். முருகா, உன் மேல எந்த குற்றமும் இல்லை. நீ நிரபராதின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த ராஜா. குட் பை.